நமசிவாய. நான் சொல்றது நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணா அதோடைய கர்மா பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில தாக்கும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அல்லது விரும்பியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிணக்கம் இருந்து கொண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது நம்ம ரப்பிங் இருந்துட்டே இருக்கு, கான்ஃபிளிக்ட் இருந்துட்டே இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க பேசாம இருக்காங்க, நம்ம கிட்ட நம்மளை அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கிட்ட இணக்கமாக இருக்க வேண்டும், நம்ம கிட்ட ஒழுங்கா அவங்க பழகணும் அப்படின்ற நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நல்ல விஷயங்களுக்கு அது மாதிரியாக விஷயமாக நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள் நீங்கள் செய்து தனியா உங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். சின்னதா ஒரு தேன் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதுல என்ன பண்ணுங்கன்னா அந்த வெத்தலையில அவங்களுடைய பேர் எழுதிக்கிறீங்க. இந்த பேர் எழுதிட்டு அந்த வெத்தலையை நல்லா சுருட்டுறீங்க, காம்பை கிளியலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த வெத்தலையில எழுதுறீங்களே, எழுதுறது கரெக்டா எல்லாருக்கும் தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போறோம். உங்களுக்கே அது தெரியலனாலும் கூட ஒன்றும் விஷயம் கிடையாது. அதை சுருட்டி அந்த தேன் பாட்டில போட்டு அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட வேண்டியதுதான். சிம்பிளான விஷயங்கள். இதை எழுதும் பொழுது நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய இன்டென்ஷனும் சரி, உங்களுடைய விஷுவலைசேஷனுமே சரி, அவங்க உங்ககிட்ட நல்லபடியாக ரெக்கன்சைல் ஆகி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமானது. இது ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிக் பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நமசிவாய.